அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் சில செய்திகளை பார்த்துருப்பீங்க. விஜய் தரப்புல இருந்து சீமான் கிட்ட பேசி கொண்டு இருப்பதாகவும், நாம் தமிழ் கட்சி தரப்பிடம் பேசி கொண்டு இருப்பதாகவும், கூட்டணிக்காக பேசி கொண்டு இருப்பதாகவும் சில சமீபத்திய செய்திகளை பார்த்துருப்பீங்க. சீமான் இதற்கு முன்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததாகவும், பின்பு கட்சி தொடங்கப்பட்ட பின்பு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தெரிவிப்பதாகவும் இதை பார்க்குற பல இளைஞர்களுக்கும் பல மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். அதற்கு முன்பு சில விடயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவேகா கட்சி தொடங்கியது 2024 பிப்ரவரி 2 அப்போதுதான் விஜய் அவர்கள் முதலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அவரால் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதுக்கு முன்பு வரை இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும், பொது கூட்டங்களாகட்டும், சீமான் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி, உங்கள் தம்பி விஜய் வராரு, அவரோட கூட்டணி வைப்பீங்களா, இல்லை நீங்களும் அவரும் சேர்ந்து இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வீர்களா, அப்படி என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போதெல்லாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை, தம்பி வரணும், தம்பி வரட்டும், தம்பி அரசியல் கட்சியை தொடங்கட்டும், இந்த தீய அரசியலை ஒழித்து தூய அரசியலை முன்னெடுப்பதற்கும் நடத்துவதற்கும் இன்னும் பல சக்திகள் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும், தம்பி வரணும் அப்படின்லாம் சீமான் அவர்கள் பேசியிருப்பாங்க. அப்போ எப்போ சீமான் விஜய் அவர்களை விமர்சித்து கொள்கைகளை விமர்சித்து எப்பொழுது பேச ஆரம்பித்தார் அப்படின்னா, 2024 அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் முதல் முறையாக தன் கொள்கை திருவிழான்னு ஒரு கூட்டத்தை போட்டார் நம்ம டக்ளஸ் தளபதி விஜய் அவர்கள். அதுவரைக்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசிக்கிட்டு இருந்தார். தம்பி வரணும், தம்பியும் அரசியல் செய்யணும், ஏன்னா மக்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, அப்படியெல்லாம் ஆதரவாக பேசியிருந்தார். 2024 அக்டோபர் 27 விக்கிரவாண்டி கொள்கை திருவிழான்னு ஒரு கூட்டம் போட்டு அங்கே தான் முதல் முறையாக விஜய் அவர்கள் பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை ஒப்பிச்சுட்டு அப்படியே போயிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு 4 செவத்துக்குள்ளே சீமான் அவர்கள் அவருக்கு சொன்ன அறிவுரை, இதை முன்னாடியே சீமான் பல ப்ரெஸ் மீட்டுகளில் சொல்லியிருக்கிறார். என்ன, தம்பிக்கிட்ட நான் பேசினேன், தம்பிக்கு நான் அறிவுறுத்தியிருக்கேன், இது கொஞ்சி விளையாடும் மீன்கள் இருக்கிற குளமோ குட்டையும் இல்லை, கடித்து குதறுகிற முதலைகள் இருக்கிற கூட்டமும், இந்த குளத்தில் ஒவ்வொரு காலையும் பாதுகாப்பாக பார்த்து வைக்கணும் அப்படின்னு நான் தம்பிக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பல தரப்புகளிடமிருந்து விஜய் தரப்பிலிருந்தும் பேசப்பட்டு இருக்கிறது, பல தரப்புகள் விஜயிடமும் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ, அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் கொள்கை கூட்டம்னு ஒன்று போடும்போது. ஆனால் கொள்கை கூட்டம்னு ஒன்று போட்டு நம்ம டக்ளஸ் தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினார், சீமான் இவர்களுக்கு சொன்ன அறிவுறுத்தையை நையாண்டியாகவும் கிண்டலாகவும் விமர்சித்தார். ஒரு சின்ன பையன், அறியாத பையன் பாம்பை கையில் எடுத்து விளையாடுவான், அந்த பசங்க சேர்னாங்க அப்படின்னு ஒரு அரசியல் தெளிவு முதிர்ச்சி இல்லாமல் பேசினார். அது மட்டுமா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு வேற பேசினார். இதுக்கெல்லாம் கொடுமையிலும் கொடுமையாக நமக்கு சாதி, மதம், மொழி, இனம் என எந்த வேறுபாடும் கிடையாது, நமக்கு எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமந்தான் அப்படின்னு நம்ம டக்ளஸ் தளபதி பேச்சை போட்டு கைத்தட்ட அள்ளிட்டார். அதிலிருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஒரு அரசியல் தெளிவும் இல்லாத ஒரு தற்கூரி கூட்டத்தின் தலைவனாகத்தான் விஜய் வந்திருக்கார். நீங்கள் உலகம் முழுமைக்கும் எடுத்து பாருங்கள், இல்லை இந்தியாவுக்குள்ளேயே வந்து பாருங்கள். இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி, இட் இஸ் எ யுனைடெட் நேஷன், ஐக்கியங்களின் ஒன்றியம். மொழிவாரி இனவாரி தான் இங்கு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுமைக்கும் அரசியல் என்பது மொழியும் இனமாகத்தான் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் அவர்கள் கூட்டத்தில் என்ன பேசினார், மதம், மொழி, இனம், சாதி, இந்த மதம் சாதி என்ற வரிசையில் மொழியும் இனத்தையும் நிறுத்தி பார்த்துட்டார். அப்பே தெரிஞ்சிருச்சு அவருக்கு அரசியல் தெளிவு என்பது கிடையாது. இந்த நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸோடையே பேசி கொண்டிருந்தார்கள், அவர்களோடு கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு விஜய் தரப்பில். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு இவர்கள் இந்த நிலைப்பாடை எடுத்த உடனே நாம் தமிழ் கட்சி இவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர்கள் கொள்கைக்கு எதிரான கொள்கை நம்மளுடையது, ஏன்னால் திராவிடத்தை தீர்த்து கட்டணும், ஒழிச்சு கட்டணும்ன்றதான் தமிழ் தேசியத்தின் கொள்கை. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், யார் வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் தமிழர் தான் ஆளணும் என்ற கோட்பாடை கொண்டு இருக்கிறது தமிழ் தேசியத்தின் கொள்கை. ஆனால் இதற்கு எதிராக விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எல்லாத்தையும் கலந்து ஒரு சாக்கடையாக
கொடுத்ததை ஒப்பிச்சிட்டு போயிட்டாரு அந்த கூட்டத்தில். அதற்கப்புறம்தான் விஜய் மீதான விமர்சனங்களை சீமான் நவம்பர் 1, 2024 அன்னைக்கு தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் நடக்கும்போது அப்போ தான் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விமர்சிக்க தொடங்கினார். இதுதான் அந்த வரலாறு. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ ஆதரிச்சார், இப்போ மாற்றி பேசுகிறார். அதற்கான காரணம் இப்படி தான். கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜய் தரப்பிலிருந்து சீமானிடம் பேசப்பட்டது வேறு. ஓவர் நைட்டில் ஒபாமா அவர்ன்ற மாதிரி விக்கிரவாண்டி கூட்டத்தில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு பேசிட்டு விட்டாப்புல. அதுதான் இங்கே பிரச்சனை. அதுலேயே நம்ம தளபதி என்ன சொன்னார், சரி இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டோம், எல்லாம் நடந்துருச்சு, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வேற நம்ம தளபதி பேசியிருந்தோம். எப்படி சொன்னார், நம்மளையும் நம்பி வருவாங்க இல்லையா, கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. இந்த சிவகார்த்திகேயனும் சூரிய ஒரு படத்தில் பேசுவாங்க, என்னப்பா ஒழுங்காக படிக்கிறியா இல்லைப்பா, அப்போ நான் ஒழுங்காக தான் படிக்கிறேன்ப்பா அப்படின்வாங்கல்ல. அந்த ஸ்டைலில் கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இல்லையா, இப்போ எவனும் கூட்டணிக்கு வரல ஊற்றி மூடிச்சு இல்லையா. விக்கிரவாண்டி கூட்டத்தில் நீங்கள் பாருங்கள், டிஎம்கேவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு விமர்சிச்சிருப்பார், பிஜேபியை அரசியல் எதிரி என்று விமர்சிச்சிருப்பார். ஆனால் அதிமுக பற்றியோ காங்கிரஸ் பற்றியோ பேச்சே எடுத்திருக்க மாட்டார் நம்ம டக்ளஸ் தளபதி. காரணம், ஃப்ரண்ட்டில் தான் அப்படி, முன்னாடி தான் அப்படி பேசுறது, ஆனால் பேக்வேர்டில் எல்லாத்துலேயும் என்ன கூட்டணிக்காக பேசிட்டு இருந்தார். ஒருவேளை ஏன்னா தாவேகா தொடங்கப்பட்ட உடனேயே அதிமுகவுடைய பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. என்னன்னு, அதாவது நாங்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு ஒரு 100 சீட்டு கொடுங்க, டக்ளஸ் தளபதி துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், 100 சீட்டு கொடுங்க அப்படின்னு பேசினாங்க. ஆனால் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்தான் பாரு பிஜேபிக்காரன், அவ்வளவுதான். ஏற்கனவே பிஜேபி அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கோம். எடப்பாடி பிஜேபி கூட என்டிஏ கூட்டணியில் போயிட்டாரு. இப்போ அந்த கூட்டணி கதவுகளும் மூடப்பட்டுருச்சு. சரி தினகரனாச்சும் வருவார் அப்படின்னு பார்த்தா, அண்ணன் தம்பி சண்டையின்னு சொந்தம் விட்டு போகுமா அப்படின்னு தினகரன் நம்ம ஐயா எடப்பாடி கூடயே போயிட்டார். அந்த பக்கமும் கூட்டணி முடிஞ்சு போச்சு. அதிமுக கூட்டணி கம்ப்ளீட்டாக 6 மாதத்தில் க்ளோஸ் ஆயிடுச்சு, எவனும் உள்ளே வர முடியாது. சரி என்னடா இப்படி கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம், தனித்து நிற்க முடியாது, நம்ம டக்ளஸ் தளபதியால் தனித்து நிற்க முடியாது, நிற்கிறதுக்கு ஆளும் கிடையாது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி, சரி இந்த மதிமுக, அதாவது வைகோ, காங்கிரஸு, தமிழ்நாடு மாநில காங்கிரஸு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்த கட்சியெல்லாம் கொஞ்சம் இழுத்து போடுவோம்னு என்னென்னவோ பேச்சு நடத்தி பார்த்தேன். ஏற்கனவே 2-3 சீட்டு கொடுத்தாலே நம்ம ஆளுங்க கை கட்டி அங்கேயே நிற்பாங்க அறிவாலயத்தில். இப்போ சுத்தம், ஆட்சிலையும் பங்குன்னு சொல்லியாச்சு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்லியாச்சு. நம்ம டக்ளஸ் தளபதி என்ன தான் மாயவத்தைகள் காட்டினாலும் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல. ஆனால் ஆதவ அர்ஜுனா உட்பட, செங்கோட்டையன் அவர்கள் உட்பட கூட இருக்கவங்களாம் அவர் உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2.5 கோடி ரேஷன் கார்டையும் ஒவ்வொரு வீட்டிலையும் தாவேக்காவுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, தளபதி நீங்கள் தான் முதலமைச்சர். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லல, கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டிங்களடா அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கிற உசுப்பேத்தி ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, தளபதிக்கு மவுஸ் இருக்குது, தாயார்களின் சப்போர்ட் இருக்குது, ஒவ்வொரு இருக்குன்னு கடைசியில் கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சரி இந்த பக்கம் திமுக கூட்டணி க்ளோஸ், அதிமுக கூட்டணியும் க்ளோஸ். இப்போ எங்கேயும் போக முடியாமல் தனித்து நிற்கிறாரு விஜய், தவிக்கிறார். இப்போ தான் சமீபத்தில் செய்திகள் பிறந்தது, என்ன விஜய் தரப்புல இருந்து ஆட்களை அனுப்பி நாம் தமிழர் கட்சி சீமானிடம் பேசி கொண்டு இருக்கிறார்கள்னு ஒரு அரளி பொருளையாக ஒரு செய்தி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் 174 வேட்பாளர்கள் அறிவித்து அவர்கள் களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பிப்ரவரி 21 மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தி 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவித்து அதற்காக பரப்புரையில் ஈடுபட நாம் தமிழர் கட்சி முழுக்க தயாராகிடுச்சு. இன்னும் சில கட்சிகள் கூட்டணியை உறுதிப்படுத்தலை, இன்னும் சில கட்சிகள் யார் கூட்டணிக்கு வருவாங்கன்னே தெரில, கதவை திறந்து வச்சு காத்திருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் இன்னும் நாங்கள் கூட்டணி ஆரம்பிச்சிட்டாலும் இன்னும் கதவுகள் திறந்து தான் இருக்குன்னு என்டிஏ கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி களத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறப்ப கூட்டணியே இல்லாமல் தனிச்சு 234 தொகுதியிலும் நின்று இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழர் கட்சி. நிலைமை இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம டக்ளஸ் தளபதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. புஷி ஆனந்த் சொல்கிறாரு, தாவேகாவின் வேட்பாளர்கள் 4-3 இடத்துல போட்டி போடுவாங்க அப்படின்னு. 4-3 இடத்துல போட்டி போட்டாங்கன்னா கட்சி நட்டுக்கிட்டு போகாது, நக்கிக்கிட்டு தான் போகும். இந்திய சட்டம் 1951 பிரிவு 33(7) கீழ்
ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2க்கு மேற்பட்ட இடங்களில் போட்டியிட முடியாது. எது சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முடியாதுன்னு சட்டமே இருக்குது. இந்த அரசியல் தெளிவே கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு இல்லை. கட்சியின் பொதுச் செயலாளரே இப்படி ஒரு அரசியல் தற்கூரியாக இருக்கும்போது கடைகோடி தொண்டனின் நிலைமையே நினச்சி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டக்ளஸ் தளபதி புஷி ஆனந்த பொதுச் செயலாளராக போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காத்திருந்துருக்கலாம், ஒரு நல்ல அலையை எடுத்து போட்டிருக்கலாம். புஷி ஆனந்த பொதுச் செயலாளராக போட்டது வேலியில் போகிற ஓனான்னு எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்ட கதை தான். இவர் ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, 3-4 தொகுதியில் வேட்பாளர்கள் நிற்பாங்கன்னு. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா கூட்டணிக்கு வருவாங்க, ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கொள்கை பரப்பு செயலர்லாம் அவங்க வராங்க, அவங்க மட்டும் இல்லை இவங்களையும் கூட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவும் கிடையாது. காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், ஏன் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு வாய் திறக்காதது இப்படின்னு தொண்டனுக்கு எந்த அரசியலுமே தெரியாது. அவனுக்கு ஒரே நோக்கம், எங்கள் தளபதியை தமிழ்நாடு சிஎம் ஆக்கணும். ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா, ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் புஷி ஆனந்து, மொத்த பேர் சேர்ந்து அவர் உசுப்பேற்றி விட்டு ஏற்கனவே தொண்டர்களை தற்குறி கூட்டம்னு விமர்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்குறி கூட்டத்தின் தலைவனாக விஜய் அவர்கள் இருக்கார். இப்போ அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா யார்? நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தான். நாம் தமிழர் கட்சி கூட விஜய் கூட்டணி வைக்கிறது நடக்காத காரியம். அப்படி ஒரு வேளை கூட்டணி வைக்கணும்னா பெரியாரை தலையில் அடித்து பற்றி விட்டுட்டு, திராவிடன் சாக்கடையை கை கழுவி விட்டுட்டு, தமிழ் தேசியத்தையும் பிரபாகரனையும் ஏற்றுக்கிறோம்னு வந்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி. அப்படி ஒரு வேளை கூட்டணி வச்சாலும் சீட்டு கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. 234 தொகுதியும் ஃபுல்லு. ஏற்கனவே பிப்ரவரி 21 அறிவித்து பரப்புரை தொடங்கிடும். இதுக்கு மேலே எங்கேருந்து வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்து, அதனால் முடிவாக தெரிஞ்சு போச்சு, தளபதி தனிச்சு நின்றுக்கு போகிறாரு. 2026 கூத்தாடி கூட்டம் நின்று ஒரே கூத்தா இருக்க போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. புலிகள் எப்பொழுதும் அணில் குஞ்சுகளோடு கூட்டணி வைப்பதில்லை.